பொன்னாடி பற்றி மரியாதை. நம்ம நகராட்சி தலைவர் அவர்கள் அந்த அடுத்து நாங்கள் 2-3 முறை நாங்கள் சந்திச்சுட்டோம். ஒரு கவுன்சிலரை அப்போ கூப்பிட்டு ஒரு மரியாதையாக பேசுவாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, வெளியூர்ன்றதுனால. உள்ளூர்னா நான் எல்லாம் ஆராசி ஆராய்ச்சிருவேன். அவங்களுக்கும் ஏன்னா மேடம்கிட்ட என்ன மரியாதை இருக்குதோ கண்டிப்பாக அவங்க கூட வைக்கிறதுனால அந்த மரியாதை நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கும். அதனால் அவங்களையும் நம்ம கௌரவிக்கிறோம். அவங்க மேலும் அடுத்த முறை இன்னும் மேலும் பதவியில் நல்ல பதவியில் வரணும்னு சொல்லிட்டு நம்ம அவங்க அடுத்து இந்த ஏரியா கவுன்சிலர் காலையிலே வந்து சொல்லிட்டு போயிட்டாராம்மா, எனக்கு வேற ஒரு மீட்டிங் இருக்குது நான் வரலன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தாக்கா அவர் நாங்களும் எதிர்பார்க்கல. 1 மணி நேரம் இங்கே உட்கார வச்சிடறேன். அதுக்கு நான் உங்கள் பேரெல்லாம் உச்சரிக்க எங்களுக்கு தெரியல. அதெல்லாம் இன்னொரு சுற்றி எழுதி கொடுங்க. அடுத்த நாங்கள் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு திறந்து கொடுத்த காயத்ரி மேடத்துக்கு கிஃப்ட்டை வழங்கி செலுத்துகிறேன். அடுத்து வாங்க 4 பேர் வாங்க. நடக்கிறவங்க வாங்கம்மா. அப்புறம் அவங்க தொலைப்படி அடுத்துட்டு வரமாட்டாங்க. போய் எல்லாம் அவங்கவுங்க இடத்துல ஒரு 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா மேடம் வந்து பேசிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அப்புறம் நம்ம கன்வே பண்ணலாம். உங்களுக்கெல்லாம் அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்களெல்லாம் சந்திச்சதில் எனக்கு ரொம்ப நன்றி. இவங்கள மாதிரி இந்த ஆனந்தம் மேடம் இவங்கெல்லாம் எங்களுக்கு பேர் தெரியாது. சொன்ன மாதிரி இந்த அண்ணனை 3 டைம் பார்த்துருக்கேன் நான் இதில் கருணை இல்லத்தில். எனக்கு அதிகமாக பழக்கமும் இல்லை. அது நான் வந்து எங்கள் வீட்டில் தான் அவர் நகர செயலாளர், நான் சேர்மனாக இருக்கேன். அவருக்கு நல்ல பழக்கம், அவர் நல்லா தெரியும். உங்கள் பேர் என்னங்க சார்? ஆறுமுகம். அவர் நல்ல பழக்கம். சென்னையில் ஒரு தாட்டி இந்த மாதிரி அவார்டு கொடுத்தாரு. அதுக்கு வாங்குறதுக்கு நாங்கள் போயிருந்தோம். நிறைய தொண்டெல்லாம் நிறைய செஞ்சிட்ருக்காரு. இந்த புதிய புயல் அறக்கட்டளை சார்பாக எல்லாத்துக்கும் உங்களுக்கு நன்றின்னா திருப்பி இன்னொரு முறை சொல்லிக்கிறேன். உங்களெல்லாம் எனக்கு ரொம்ப நேரம் பார்க்கணும். நீங்கள்லாம் எங்களுக்கு கடவுள் மாதிரி. இந்த தொண்டெல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் எங்களை இந்த மாதிரி இதில் இருக்கிறதுனால இது ஒரு சேவை. அடுத்தது நாங்கள் இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி நிறைய சேவைகள் செய்யணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு நீங்கள் அமைச்சு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். இந்த மேடத்துக்கு ஆனந்தம் வச்சு நடத்தும் அந்த மேடத்துக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் உங்களெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம். சாப்பாடு எல்லாத்துக்குமே நாங்கள் இப்போ தான் அறிமுகப்படுத்துகிறோம். அதனால் அவங்களுக்கும் இந்த சாதனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரு மேடம். அவங்க இமாலயா சாதனை செய்கிறாங்க. அவங்க மாதிரி வர முடியலனால அவங்களோட ஒரு லட்சம் நரம்புல ஒரு அளவுக்கு நம்ம ஒரு குண்டு மணியாக செஞ்சால் கூட நம்ம முன்னேறலாம்.
போய் ஒரு ஓம் பாருங்க, விசாரிங்க. விசாரிச்சு பார்த்தா சமூக சேவைன்னு என்னன்னே தெரியும் உங்களுக்கு. அதனால அவங்களுக்கு மேடம் மூலியமா இங்க பாருங்க. இந்த இடத்த கூட்டுறதுக்கும் இந்த இடம் கூடுறதுக்கும் இப்படி இந்த ஒரு அமைதியான சூழ்நிலையில் இப்படி ஒரு பொது சேவைக்காக பயன்படுத்துறதுக்கும் நமக்கு பெரும் உதவியாக இருந்து தேவையான வசதிகளெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். ஒரு காயத்ரி அவர்களை கௌரவம் ஏன்னா முதல் ஒரு நிகழ்ச்சிக்கு கலந்தோம் காரமடையில், சென்னையில் ஒரு நிகழ்ச்சி, இது 3 நாள் ஆச்சு. அவங்க இந்த விழாவுக்கு வந்ததுக்கு அவங்க நம்ம சார்பாக ஒரு சின்ன அடுத்து நம்ம நீங்கள் கொடுங்க. அடுத்து நகரமன்ற உறுப்பினர் மஞ்சளா. அடுத்து நம்ம கவுன்சிலர் சார் சினிமா துறையிலலாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அவர் வந்துட்டு அவரோட முழுசாக அவரோட இதை நாங்கள் பயன்படுத்திக்கல, ஆனால் நேரம் வரும்போது நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். அவர் வாசுதேவன் சொல்லிட்டு சென்னை சேர்ந்தவர். அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பழகி, அதனால டேனியல் சார் ஒருத்தர் இருக்கார். இந்த இடமெல்லாம் கொடுத்து ஒழுங்கு பண்ணி அவருக்கு வந்துட்டு மேடம் சார் தான். திருமதி உஷா வெங்கடேஷ் அவர்கள் முதல் நகராட்சி வந்து மிக சிறப்பாக நம்ம பணிகளையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. முதல் பேரூராட்சியாக இருந்தது, இப்போ நகராட்சியாக மாற்றப்பட்டு மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ சிலதெல்லாம் செஞ்சு மக்கள் பகுதியில் நல்ல ஒரு பேர் புகழும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தபடியாக வந்து நம்ம மஞ்சுளா தேவி வந்து 22வது வார்டு கவுன்சிலர். இப்போ வந்து நம்ம தலைவர் வந்து 50க்கு 50ன்னாங்க, இவங்க 55 இருக்காங்க, நாங்கள் 45 தான் ஆண்கள் இருக்கோம். கவுன்சிலர்லேயும் அதிக எண்ணிக்கை கொண்டவங்க அவங்க தான் இருக்காங்க. அதனால் நகரமன்றத்தில் இன்னும் வந்து இப்போ ஒரு குடிநீர் திட்டத்துக்காக தேக்கம்பட்டிக்கு வந்து இப்போ 2வது குடிநீர் திட்டத்துக்காக நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க 108 கோடியில். மக்களுக்கு வந்து 2 நாளில் தண்ணி, குடிக்கிற தண்ணி மக்களுக்கு 2 நாளில் கிடைக்கணுங்கிறதுக்காக இப்போ 5 நாள் ஆகுது. அந்த 108 ரூபா அந்த ஸ்கீமை ஆரம்பிக்கிறதுக்காக பணியின் பணியின் சுமையாக நாம் கூப்பிட்டுட்டோம். சரி, நம்ம இந்த இடத்துக்கு வந்துடும்னு வந்து இதில் கலந்துட்டு போவோன்னு அப்படிங்கிறதுக்காக நம்ம நகராட்சி தலைவர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி புதிய புயல் சேவை அறக்கட்டளையின் சார்பாக இந்த நம்ம சர்ச்சை நடத்தக்கூடிய தலைவர், பொருளாளர், செயலாளர் மற்றும் இங்கே கூடியிருக்கும் பெரியவர்கள், தாய்மார்கள், இதுக்கும் இந்த நம்ம சர்ச்சைக்கு பங்களிப்பு உள்ளவர்கள், அதுபோக வந்து நம்ம மேடம் வந்து ஆனந்தம் முயற்சியில் ஒரு 15 ட்ரிப் போயிருக்கோம். உள்ளுக்குள்ள மிக சிறப்பாக பண்ணுறாங்க. போய் பாருங்கள் நீங்கள் அவங்க எப்படி பண்ணுறாங்கங்கிறத. மற்றவங்களுக்கு நாம் வந்து இல்லாதப்பட்டவனுக்கு தான் பண்ணுவோம், இருக்கப்பட்டவனுக்கு பண்ணி பிரயோஜனம் இல்லை, யாரும் நினைக்க மாட்டாங்க. இல்லாதவங்களுக்கு நாம் வந்து பண்ணக்கூடிய சேவை மிக அற்புதம். ஆண்டவராக நமக்கு அதுக்கு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுன்னு சர்வசாதாரண விஷயம் இல்லை. இவங்களுடைய முகமில் இதில் பாருங்கள், முதியோர் அந்த ஆனந்தம் இல்லத்தில் மிகச்சிறப்பாக இருக்குது. பெட்டு இட்டு எல்லாம் பெட்ஷீட் நல்லா அவங்களுக்கு மருந்து மாத்திரை அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. நீங்கள் ஒரு ட்ரிப்பு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அந்த ஆனந்தர் முதியோர் இல்லத்தில் போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இன்னும் மக்களுக்கு இருக்கிறவங்களுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாத மக்களுக்கு, ஏழைகள், நம்மளை சார்ந்த அவங்களுக்கெல்லாம் நம்ம சின்ன உதவி நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவிகளை பண்ணி இங்கே வந்து கூடியிருக்கும் அனைவருக்கும் இந்த சர்ச்சை சார்ந்த நிர்வாகி, பொறுப்பாளர், தலைவர், துணைத் தலைவர்
மற்றும் ஊட்டியிலிருந்தெல்லாம் வந்திருக்காங்க, சேலத்திலிருந்தெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க பேரெல்லாம் உச்சரிக்க முடியல. அனைவருக்கும் நான் நன்றி கூறி அமர்கிறேன். தெரிஞ்சுக்கு இன்னொரு நாளைக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சின்னு நல்லா நிம்மதியாக பேச அவருக்கு தேங்க்யூ. நாங்கள் வந்து சில பேர்களை உச்சரிக்க முடியல. நேரமில்லை என்று சொல்கிறார்கள். ஆகவே நம்மளோட உரைகளை நம்ம அது வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அவர் மட்டும் ஒரு 5-10 நிமிஷம்